ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு வந்ததுலேருந்து டைம் கரெக்டாக இருக்குதுங்க. வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லாமையே இருந்துகிட்ருக்கேன். பார்த்தா அதுக்கு டெலிவரி, ஜெட்லேக் அது இதுன்னு சொல்லி தூக்கமும் நல்லா இல்லை. அதனால சளி நம்மளை ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு. டெலிவரி முடிச்சுட்டு தான் நாங்கள் அத்தை மாமா வீட்டுக்கே போனோம். தோட்டத்துலேங்க ஆடும் கோழியும் வச்சுருக்காங்க. சரி ஆரூருக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அங்கே போய் தங்கிட்டோம். வேப்பங்குச்சியிலலாம் நம்ம பல்ல விலைக்கு எத்தனை வருஷம் ஆகுதுங்க. சரி அது நல்லது தானே எடுத்து அத்தையெல்லாம் கொட்டி கொடுத்தாங்க. ஆனால் நம்மளால் வாயிலையே வைக்க முடியல. கடைசியில் வேப்பங்குச்சிக்கே பேஸ்ட் போட வேண்டியதாகி போச்சு. ப்ரஷ் பண்ணதையும் நாம் ஹாட் வாட்டர் குடிச்சாச்சுங்க. ஆரூருக்கு மட்டும் பால் ஊற்றி கொடுத்துட்டு தோட்டத்துக்குள்ளே ஒரு வாக்கிங் கிளம்பியாச்சு. இந்த ஒரு கோழி மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக பொரிச்ச கோழி குஞ்சோட சுற்றிட்டு இருக்குதுங்க. மீதி எல்லா கோழி குஞ்சுமே கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. இதை மட்டும் நைட்டு கூட போட்டு மூடி வச்சுருவேங்க. மீதி எல்லா கோழியுமே இந்த மரத்தில் போய் தான் நைட்டெல்லாம் அணைஞ்சிக்குது. இந்த மரத்துலேருந்து ஒரு சின்ன கிளையை உடச்சிட்டு போவாங்க. அதில் கொஞ்சம் முள்ளாக இருக்கும். அதை வச்சு தான் வாழைத்தொண்டோட நார், நூல்கோளோட நாரெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த குச்சியை மின்னக்கோள்னு சொல்லுவாங்க. கோழிக்கு எல்லாமே அரிசி போட்டுட்டு ஆரூர் கொஞ்சம் நேரம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு பசிக்குதுன்னு சொன்னதுனால போய் இன்றைக்கி பணியாரம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்ட்டு. இது வந்து மாக்கல் பணியாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் மாமியாரோட அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கல். அப்படியே எங்கள் மாமியாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கல்லை வாங்கும்போது நல்லா பளபளன்னு ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண எப்படி பிளாக் கலராக மாறி இருக்குது பாருங்கள். டக்குன்னு பார்த்தா இரும்பு கல் மாதிரியே தான் தெரியுது. ஆனால் இதில் பணியாரம் ஊற்றினோன்னா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அத்தை வந்து முட்டைக்கோஸில் குருமா வச்சுருந்தாங்க. ஸோ பணியாரத்துக்கும் அந்த குருமாவுக்கும் செம்ம காம்பினேஷன். நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் அடுத்த ரவுண்டு வந்துட்டோம். இது வந்து வல்லாரக்கீரைங்க. தோட்டம் பூராமே படர்ந்து கிடக்குது. ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி தான். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. நல்லா தரையில் தான் படர்ந்து போகும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதே மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா செடி மாதிரி உயரமாக வரும். இலை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கொடி, இது வந்து செடி. இந்த நித்திய கல்யாணி செடியில் நம்மக்கிட்ட இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. இது வந்து கேன்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த செடியவே அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவ்வளோ நல்ல மருத்துவ குணம் இருக்கிற செடினாலும் இதெல்லாம் வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. சுண்டக்காய் செடி பாருங்கள், ஜம்முன்னு தளைஞ்சு வந்துருக்கு. காயுமே சூப்பராக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதனோட சரியான பேர் மண்வெட்டி தான். ஆனால் நம்ம ஊர் பக்கம்லாம் இதை மம்முட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இதனோட பேர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரூர் அதை பார்த்ததுமே ஆர்வமாக எடுத்து மண்ணை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்டையுமே கொட்டாயிலேருந்து பிடிச்சிட்டு போய் வெளியே கட்டிடலாம் கொஞ்சம் நேரம் மேய்ச்சலுக்கு அப்படின்ட்டு தான் வந்தோம். நானும் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஆரூர் வேகமாக ஆட்டுக்கிட்ட வந்தார். ஆனால் ஆடெல்லாம் முட்டுறக்கு வந்ததுனால நான் பயந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். நம்ம ஆட்டுக்குட்டி ஒரு தலையை விட்டு வைக்கிறது இல்லைங்க. தூதுவளையை எப்படி மேய்துன்னு பாருங்கள். அதுக்குள்ளேயே முசுக்கேன்னு இந்த கீரையும் இருக்குது. இதையும் அது நல்லா மேய்ஞ்சிரும். எத்தனை பேர் ஆட்டுப்பால் குடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் ஆட்டுப்பால் தான் ரொம்ப சத்தான பால் மாட்டுப்பாலை விட. நானும் இன்னும் குடிச்சதில்லை. எங்காவது கிடைக்குமான்னு தான் பார்த்துட்ருக்கேன். இதாங்க நாட்டு வெண்டை செடி. இதில் வர்ற வெண்டைக்காயே ஒரு வெளுத்து போன பச்சை கலரில் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகளையும் விதைச்சி விட்ருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு முளைச்சி வந்திருக்கு. கோழியெல்லாம் இப்படி கிளறிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம மருந்தடிக்காமல் விட்டதுனாலங்க கத்திரி செடி பூராமே கள்ளிப்பூச்சி, நிறையா காய் சொத்தையாக தான் இருக்குது. நான் இதெல்லாம் வீடியோ எடுத்து திரும்பி பார்க்கும்போது ஆளை காணோம். ஐயோ தோட்டத்துக்குள்ளே எங்கேயோ காணாமல் போயிட்டாரோ அப்படின்னு ஓடி போய் பார்த்தா கிச்சனில் ஆத்தாக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. தோட்டத்துக்குள்ளே ரவுண்ட் போகிறது, கிச்சனுக்கு வர்றது, இதே தான் வேலை. அத்தை கொஞ்சம் வடை காட்டி வச்சுட்டு வர்றேன், போய் கோழிக்கு தீவனம் போடலான்னு சொன்னாங்க. அதனால தான் கிச்சன் வேலையெல்லாம் கடகடன்னு ஆகிட்டுருக்கு. இத்தனை கோழி சுற்றி இருக்கும்போது ஏதாவது ஒரு கோழியாவது பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறனால தான் ஆரூர் தீவனத்தோடையே சுற்றிட்டுருக்காரு. ஆனால் அரிசி போட்ட வேகத்தில் எல்லா கோழியும் ஒன்று மேலே ஒன்று மோத போக ஆள் பயந்துட்டு ஓரமாக போயிட்டாரு. கடைசியில் ஒரு சின்ன கோழி குஞ்சு பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அது பேபி கோழி குஞ்சுன்னு சொல்லிட்டு அதை கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஒன்று வந்து கொத்துற மாதிரி வந்தோடனே பயந்துட்டு அது கீழே போட்டாரு. நல்ல வேலை அதுக்கு ஒன்றும் அடிப்படலை. இது பப்பாளிலே ஆண் மரங்க. அதில் எப்படி பூ பூத்து குலுங்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். வாசனை கூட ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இது எதுவுமே காய்க்காது. இந்த பூ கூட ஓரளவு விரிஞ்சதுக்கப்புறம் கோர்த்து தலையில் வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. எனக்கும் ஆரூருக்கும் தான் போட்டியே, யார் இந்த கோழி கொஞ்சம் கையில் வச்சுருக்கிறது அப்படின்னு. இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது இல்லைங்க. பேசிகிட்டே சாப்பாட்டு வேலையும் நடந்துட்டுருக்குது. அத்தை வடை சுட்டுட்ருக்காங்க. இந்த அத்திமரம் இன்னும் காய்ப்புக்கு வரல. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் சின்ன மரமாக தான் இருக்குது. இப்போ தான் இந்த லெமன் கிராஸ் வச்சுருக்குதுங்க. இதனோட இலை தான் நான் டீயில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட அடித்தண்டை தான் டீயில் போடணும் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு விளாங்காய் மரங்க. இந்த தடவை நல்லா காய் பிடிச்சிருக்கு. போன 2 வருஷமாக இது ஏனோ காயே பிடிக்கலை. இந்த காயை எங்கள் அம்மா வீட்டில் உடைச்சாங்கன்னா நானும் என் தங்கச்சியும் வீட்டை விட்டே ஓடி போயிடும். அந்தளவுக்கு இது ஸ்மெல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு ஒரு சில ரெசிபி பார்த்து வச்சுருக்கேன். சரி அந்த மாதிரியாவது செஞ்சால் இதை சாப்பிட முடியுமா அப்படின்னு. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. நம்ம ஊருக்கு போனோன்னு வைங்களேன், அத்தை நம்மளை எந்த வேலையும் சேரக்கூட மாட்டாங்க. எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க. நீங்களே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, இங்கேயும் வந்து நீங்களே செஞ்சு சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அத்தையை செஞ்சு வச்சுருவாங்க. இன்றைக்கும் கம்ப்ளீட்டாக அத்தை சமையல் தான்.
இலையில சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இலையில சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் இருக்கே, அது வேறு எதுக்குமே ஈடு இணை இல்லை. அட இலையில போட்டாச்சு, நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க. நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு ஒருத்தவங்க பரிமாறினாங்கன்னா அந்த சுகம் இருக்கே, நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. யூகேல வெறும் ஜீனின் வாழைப்பழமே சாப்பிட்டு இருந்ததுக்குங்க, நம்ம ஊரில் வந்து பழத்தை பார்த்ததையுமே ஆசையாயிருது. இன்னொரு வாழைத்தாரையும் வெட்டி பழுக்க போட்டாச்சு. கரும்புமே இன்னும் விட்டால் நல்லா முத்துங்க. ஆனால் எங்களால் தான் பார்த்துட்டு இருக்க முடியல. கரும்பு சாப்பிட்டே ஆகணும்னு உடனே எல்லாம் வெட்டியாச்சு. இனி வெளியில் இருக்கிற கட்டரில் அப்படியே உட்காந்துட்டு கரும்பு சாப்பிட வேண்டியது தான். இந்த லைஃப் லண்டன் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஆனால் இருக்கிறப்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்ன சொல்கிறது சரிதானுங்க?